ஹலோ மக்களே 511வது சப்ஸ்கிரைப் பேரலாம். போன எபிசோட்ல என்னன்னு பார்த்தா லூஃபி வந்து டார்க் கிங் ரேல் என்ன சொல்றாரோ அதுக்கு சரின்னு சொல்றான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அடுத்த நாள் எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கிடைக்குது. அந்த பேப்பரை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. லூஃபி என்னடா பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே மிரண்டுட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நேவி ஹெட் குவார்டர்ஸ் மெரைன் போட தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லா பில்டிங்கையும் திரும்பி எடுத்து கெட்ட ஆரம்பிக்கிறாங்க அவங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. டேய், இந்த வாரில் தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. போர்டகஸ் டிஎஸோட தம்பி தான் வந்து முகிவரான்னு சொல்லிட்டு அது ஸ்டெப் பிரதர் தாண்டா, அவன் ரெவல்யூஷன் டிராகனோட பையன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம நேவி வைஸ் அட்மிரலோட கார்போட பேரன் தாண்டா அந்த மங்கி டி லூஃபி. இவன் ஒரு பெரிய பைரட் ஆயிட்டு வந்துகிட்டு இருக்கான்னு சொல்றாங்க ஒரு பக்கம். டேய், இவன் வந்து எங்கேயோ இறந்துட்டான்னு தான் நினைச்சோம். ஆனா இவன் ஒன்னும் இறக்கல. நேவி ஹெட் குவார்டர்ஸுக்கே திரும்பி வந்துட்டு போயிருந்திருக்கான். இவனால தொலைஞ்சுதான் இருந்தான், நம்ம இடத்துக்கே திரும்பி வந்திருக்கான்டா அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க அவனுங்க. பார்த்தா லூஃபி வந்து மெரைன் போர்டுக்கு வந்துட்டு போயிருந்திருக்கான். என்னன்னு பார்த்தா சில நாளுக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க லூஃபி என்ன பண்ணிட்டு போனான்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா மெரைன் போர்டு வேலை எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் ஏகப்பட்ட பெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் அங்கங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்தையும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேவிக்கும் பைரட்ஸுக்கும் ஏகப்பட்ட சண்டை நடந்து இந்த ஐலண்டு மூழ்காம இருந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கான். அலபாஸ்ல இருந்து வந்திருக்கேன். குரோக்கடைலையும் முகிவராவை பத்தி ஆல்ரெடி எழுதி இருக்கேன். இன்னத்துக்கு முகிவராவும் இறந்திருப்பான் அப்படிதானு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. பைரட்ஸ் வந்து இந்த வார்ல கலந்தது வந்து அவனுக்கு ஒரு நல்ல விஷயமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேவிக்காரங்களா பேசுறாங்க. இது ஒரு பக்கம் வந்து ஒயிட் பிரெட் வந்து ஒன் பீஸ் வந்து உண்மன் வர சொல்லி இருந்திருப்பாரு. திரும்பி ஒயிட் பிரெட் வந்து ரோஜர் என்ன சொல்லணும் அதையே சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு உண்மைன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காவா. அது மாதிரி ஒரு வாரில் வந்து நேவி ஒரு வழியா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நேவியோட கப்பல் அங்கிருந்து வருது. பொண்ணே ஏகப்பட்ட சோல்ஜர் வராங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசுறான். பார்த்தா மெரைன் கப்பல் அப்படி பொறுமையா வருது. இந்த ஷிப் என்னடா வந்து பேக் இறங்காம வேற எங்கேயும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பாத்துக்கிட்டே இருக்கிறதுல நேவி ஷிப் சடனா சுட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா சுடுதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. எவனை சுட்டு தள்ளுறான்னு சொல்லிட்டு அவன் நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல சார்னு சொல்றாங்க. இவன் இது கூட இங்க வந்தா இந்த பொடியன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. முகிவரா லூஃபி வண்டியில நிக்கிறான்னு சொல்றாங்க அவங்க. நேவி ஷிப்பை திருடிட்டு எது கூட உள்ள வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவன் ஒண்ணு சாகலடா, அந்த ஷிப்பை அடிச்சு நொறுக்குங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விடுறானுங்க. இதுல ஒரு பக்கம் ஓஷன் கரண்ட் சோல்டர் த்ரோன்னு சொல்லிட்டு நம்மளு வானத்துல தண்ணிய பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு ஜீம்பே. ஜீம்பே வந்து இருக்கான். டேய் ஜீம்பே துரோகி இங்கே வந்தான்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா சுட்டு தள்ளுறாங்க அங்க இருந்து. அதுக்குள்ள பார்த்தா டார்க்கிங் ரேலி வந்து கையில ஏகப்பட்ட குட்டி குட்டி கேனன் பால் வச்சிருக்காரு. அதை வச்சு அட்டாக் பண்றாரு. மாச கட்டுறாரு அவரு. லெஜெண்டரி டார்க் கிங் ரேலி ரோஜரோட ஃபர்ஸ்ட் க்ரூமேட் இவர் எங்கடான்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டானுங்க. 3 பேரும் வேற லெவலா வரானுங்க. மாச காலத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கானுங்க. எதுக்கு உள்ள வந்தானுன்னு ஒண்ணும் புரியல. இவனுக்கு இதுக்குடா இங்க வந்தானுங்கன்னு சொல்லிட்டு நேவிலாம் ஷாக் ஆகுது. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல முழிக்கிறானுங்க. நம்மளோட மெயின் ஃபோர்ஸ் யாருமே இங்க இல்லடா, அதனால எல்லாரும் சுத்தி விடுங்கடா, இனிமேல் நம்ம யாருன்னு காட்டோம்னு சொல்லிட்டு எல்லாரும் பைரட் ஷிப் நோக்கி அடின்னு அடிச்சு நொறுக்குறாங்க. ஷிப்பையே மூழ்க வச்சிட்டானுங்க. இருந்தாலும் யாரோ வந்து ஜெட் மாதிரி உள்ள வரா. அது நம்ம லூஃபி தான். கம்ம போட்டு உள்ள இறங்கிட்டான். சரிடா இவ்வளவு தூரம் வந்துட்டல, நீ யாருன்னு காட்டுன்னு சொல்றான் ரேலி. ஓகேன்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். முகிவரா லூஃபியை புடிங்கடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதுல ஒரு பக்கம் ஜீம்பே ரேலி வேற லெவல வராங்க. ஏன் கூட எவன்டா ஆட நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வேற லெவல வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா டார்க்கிங் ரேலியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. எங்க லூஃபி அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். முகிவர லூஃபி எங்கடா ஓடுதான்னு சொல்லிட்டு லூஃபி பின்னாடியே ஓடி வராங்க. ஹெட் குவார்டர்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் அங்க பார்த்தா ஒரு பெரிய பெல் இருக்கு. டேய் ஆக்ஸ் பெல் என்னடா அவன் செய்ய போறான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து அங்க இருக்க ஒரு பெல்ல அடிக்க ஆரம்பிக்கிறான் அவன். பார்த்தா ஒரு அபாய சிம்பிள், அதை வந்து அடிச்சு நின்றுகிட்டு இருக்கான். சுத்தி இருக்க ஊர்ல உள்ள மக்கள், நேவி ஃபோர்ஸ், வேலை பாக்குறவங்க எல்லாருமே அந்த இடத்த பாக்குறாங்க. டார்க்கிங் ரேலி நக்கலை சிரிக்காரு. ஏதோ ஒரு பிளானோட தாங்க வந்திருக்கானுங்க. பெல்ல அடிக்கிறான். அடிச்சுட்டு மாசம் இறங்கி வந்துட்டு இருக்கான். லூஃபி எல்லாரும் போட்டோ எடுக்கிறாங்க. பார்த்தா வழியில ஒருத்தன் வாரான். ஆனா அதுக்கெல்லாம் லூஃபி பயப்பட மாட்டான். மாசா போய் ஒரு உடஞ்ச இடத்துல போய் நின்றுகிட்டு இருக்கான் அவன். பார்த்தா ட்ரெஸ்ல இருந்து எதையோ ஒன்று எடுக்கிறான். பார்த்தா ஒரு பூங்கொத்து எடுக்கிறான். இந்த பூங்கொத்தை எடுத்துட்டு மேல இருந்து அப்படியே கீழே தூக்கி போடுறான். அதை நெஞ்சில முகிவர தொப்பியவர வச்சு நின்றுகிட்டு இருக்கான். டேய் ஒரு பெரிய போட்டோ நம்மளுக்கு கிடைக்க போடா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி எல்லாரும் போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மாசா போட்டோ எடுத்து விடுறானுங்க லூஃபிய. போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான ஒரு பக்கம். இதுல ஒரு பக்கம் பார்த்தா கடல்ல இருந்து மீன்லாம் வர ஆரம்பிக்கி நக்கலை சிரிச்சுட்டு ஓடுதான் லூஃபி. இவனை போக விடாதீங்கன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க. இவன் எதுக்குடா வந்தான்? டார்க்கிங் ரேலி ஜீம்பே எல்லாம் கூட்டிட்டு வரான். வந்துட்டியான்றா ஓடுறானுங்க. ஒன்னும் புரியலேன்னு சொல்லிட்டு ஒருவேளை முகிவர லூஃபி கூட ரேலி சேர்ந்துட்டாரோ என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க அவனுங்க. இது ஒரு பெரிய நியூஸ்டா, இது பேப்பர்ல போட்டே திருன்னு சொல்லிட்டு எல்லா பேப்பர்ல இந்த விஷயத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு வந்தா எதுக்கு போனானே ஒண்ணும் புரியல. எல்லா உலகத்துக்கும் இந்த பேப்பர் பறக்க ஆரம்பிக்கி லூஃபி உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மொத்த உலகத்துக்கும் முகிவரா லூஃபி இந்த மெரைன் போர்டுக்கு வந்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுடா. இது என்னடா இப்பெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. மெரைன் போர்டுக்குள்ள வந்துட்டு இவன் நம்மளே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். அது மாதிரி 16 தடவை அந்த பெல்ல வர அடிச்சுட்டு போயிருக்கான்டா அப்படின்னு சொல்றான் அவன். நம்மளுக்கு இவன் சேலஞ்சு எடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்றானுங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா அங்க இருக்க எல்லா எல்டர்ஸும் பேச ஆரம்பிக்காங்க. இந்த முகிவரா
லூஃபி இங்க வந்துட்டு அங்க பெல்ல வர அடிச்சுட்டு போயிருக்கான். ஆனா இவனை பார்த்து நான் சர்ப்ரைஸே ஆகல. ஏன்னா இவன் கார்ப்போட பேரன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ரேலி எதுக்கு இவனுக்கு கூட சேர்ந்தான் அது எனக்கு ஒன்னும் புரியல. எல்லாம் வித்தியாசமா நடக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசுறாங்க. அது மாதிரி வார்லாடி இவன் கூட சேர்ந்திருக்கான். புதுசா எதுவும் பண்றானுங்களா? பெரிய கிரேட் ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்னு சேருது. இவனு 3 பேரும் வேற லெவலான ஆளுதான் சொல்லிட்டு எல்டர்ஸ்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. புது வேர்ல்டுல வந்து ஏகப்பட்ட பைரட்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணு கூட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்களோ சொல்லிட்டு பேசுறாங்க. ஆல்ரெடி பிளாக் பீரியட் வந்து அவன் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டான் நியூ வேர்ல்டுக்குள்ள. எல்லாரும் ஒவ்வொன்னு யோசிக்கிறானுங்கன்னு சொல்றாங்க. ஒயிட் பெல்ட் டெரிட்டரி வர ஏகப்பட்ட பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அங்க வர ஏகப்பட்ட பேர் கைப்பற்ற போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் இப்ப ஒரு புது பைரட்டா போய்கிட்டு இருக்கான். புது எம்பரரா மாறிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒரு ஹிஸ்டரியில 2 டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்ணி பார்த்ததே இல்ல. இவன் தான்டா புதுசா யூஸ் பண்றான்னு சொல்றாங்க. இவன் இனிமேல் ஸ்டாப் பண்ணணும்னா மத்த எம்பரர் வரணும், இல்ல மார்க்கோ அவன் டீம் ஒன்னு சேரணும். இது மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்டர்ஸ்குள்ளே பேசுறாங்க. இந்த ரோஜர் நம்மளுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த டீல உள்ளவனுக்கு எல்லாருமே நம்மளுக்கு பிரச்சனையா தான் வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்டர்ஸ்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த டி வந்து என்னென்னலாம் என்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கோவப்படுறானுங்க. அதுக்கப்புறம் ஹோலி லேண்ட் மரியா ஜோஸ் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் கார்ப்ட் அந்த விஷயத்தை பத்தி பேசினேன். ஆனா அவன் அதை ஏத்துக்கிடவே இல்ல. ஆனா அவன் இன்னும் அவன் டைட்டில தக்க வச்சுக்கிட்டு தான். அவன் நேவிக்குள்ள தான் இருக்க போறான்னு சொன்னான். அவனும் ரிசைன் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு யங் சோல்ஜருக்கு வந்து அவன் பாடம் கத்து கொடுக்க போறானா. ஆனா நீ உன் பொசிஷன்ல இருந்து ரிசைன் ஆகுற, அது என்னத்துக்கு? அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு காங்கு கேக்குறாரு. அவர் தான் வந்து முன்னாடி வந்து ஃப்ளீட் அட்மிரலா இருந்திருப்பாரு. செங்குக்கு ஒரு பொசிஷன்ல இருந்து விலகுறாரு. ஆஃபர் எடுத்துக்கிட்டு நான் என் ரிட்டையர் லைஃப்க்கு போக போறேன்னு சொல்றாரு செங்கக்கு. ராஜர் சேரால நீங்க 2 பேர் தாண்டா வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப நீங்களே ஸ்டெப் டவுன் பண்றீங்க. அதாண்டா எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்றாரு காங். அது மாதிரி லெவல் 6ல உள்ள பிரிசனர்ஸ்ல எல்லாமே தப்பிச்சு போயிட்டேனடா. அது வேற ஒரு பிரச்சனையா இருக்குன்னு சொல்றான் அவன். முந்தி நியூ கேட் தாண்டா டாப் லெவல்ல இருந்தான். ஆனா இப்ப புது எராவும் சேஞ்ச் ஆகுது. இப்ப முகிவர லுஃபி வர இறங்குதான் சொல்றாரு செங்கக்கு. இனிமேல அடுத்தடுத்த ஜெனரேஷன் மக்கள் அடுத்தடுத்த மக்களை பாத்துக்கிடுவாங்கன்னு சொல்றாரு செங்கக்கு. சரிடா இது ஓன்ட்டு இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்றாரு காங். நான் வந்து என்னோட பொசிஷன் வந்து யாரை ரெக்கமெண்ட் பண்றேன்னா அவுகிஜி வந்து ரெக்கமெண்ட் பண்றேன் அடுத்த ஃப்ளீட் அட்மிரல் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் இதுக்கு கரெக்டா இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு நேவி ஹெட் குவார்டர்ஸ் தான் காட்டுறாங்க. ஏகப்பட்ட பேர் அடிபட்டு கிடக்குறாங்க. பவர்ஃபுல் ஹாக்கிடா இதை தாண்டா உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு வாரம் நடந்தனால உனக்கு இந்த ஹாக்கி கிடைச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அவன் ஏதோ ஒரு ஹாக்கி ஓபன் பண்ணி இருந்திருக்கான். ஏகப்பட்ட ட்ரைனிங் எடுத்தனால தான் அந்த ஹாக்கி உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹாக்கியா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கோபி கேட்டுக்கிட்டு இருக்கான். வைஸ் அட்மிரல் எல்லாருமே யூஸ் பண்றாங்கல்லடா அதான்டா ஹாக்கி, அது உனக்கு புதுசா கிடைச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் பார்த்தா ஏகப்பட்ட பேர் அடிபட்டு கிடக்குறானுங்க. யார் யார் என்னெல்லாம் பேசுறாங்களோ அதுல என் காதுல கேக்குது. அதுல எனக்கு கேட்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டே நீங்க எல்லாம் கார்போட ஆளுங்கடா, இதுல எனக்கு ஒரு சந்தேகமும் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. டாக்டர் இவனுக்கு அந்த ஹாக்கி பவர் கிடைச்சிருக்குன்னா எனக்கும் அந்த ஹாக்கி பவர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்க கேட்டுக்கிட்டு அதான் ஹெல்மெட் கேட்கறான். யாருக்கு தெரியும் சொல்றான் அவன். பார்த்தா கோபி புதுசா ஒரு பவர் அப்டேன் பண்ணிட்டான். வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் லாங்ல பேசுறதுல எனக்கு இங்க கேக்குதுதான் சொல்றான் அவன். முன்னாடியோட இப்ப வேற லெவலா எனக்கே மாறி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஈக்குவலா ஆக்கணும்னு சொல்லிட்டு கோபி பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க பார்த்தா அவுகிஜி மட்டும் ஒருத்தன் நின்னுகிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிருங்க, இங்க உள்ள ஃபோர்ட் வந்து என்னால பாதுகாக்க முடியலன்னு சொல்லிட்டு அழுவுதான். ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவுகிஜி தட்டி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். அவுகிஜி வந்து ரொம்ப மென்மையானவன். அதுக்கப்புறம் பேப்பரை வர படிக்கிறான். டே இன்னும் உயிரோட தான் இருக்கானான்னு சொல்லிட்டு இந்த முகிவரா இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை தான் கொடுக்குறானான்னு சொல்லிட்டு அவுகிஜி கேட்டுக்கிட்டு இருக்கான். 16 தடவை பெல்ல வர அடிச்சுட்டு போயிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவுகிஜி. இது மெசேஜான்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. சரி என்னோட டிரான்ஸ்ஃபர் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் வந்து நின்னுகிட்டு இருக்கான். செங்கு கிட்ட பேசுறேன் அதுக்கப்புறம் தான் இதை முடிவெடுக்க முடியும்னு சொல்றான் அவுகிஜி. G5 வந்து உனக்கு என்னடா வேலை, அங்க என்னடா நீ போகணும்னு நினைக்கிறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை தான்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவுகிஜி. கிராண்ட் லைன் 5th பிரான்ச்சுக்கு ஏன் போகணும்னு ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அது நியூ வேர்ல்டுன்னு சொல்றான். என்னோட டார்கெட்டுக்கு பக்கத்துல நான் போகணும், எனக்கு அதான் முக்கியம்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் கட் பண்ணி எல்லா இடத்தையும் தான் கட்டுறாங்க. நியூ வேர்ல்ட தான் கட்டுறாங்க. லூஃபி வந்துட்டு போனது மொத்த உலகத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. யூஸ்டிஸா கேப்டன் கிட்டும் படிக்கிறான். எதுக்குடா 16 தடவை பெல் அடிச்சுட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. பார்த்தா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கதைகளை பேசுறானுங்க. கில்லர்னு ஆளு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் தான் வைஸ் கேப்டன். ஒரு வருஷம் முடியும் போது 8 பெல்லும், இன்னொரு வருஷம் ஸ்டார்ட் ஆகும் போது இன்னொரு 8 பெல் அடிப்பாங்க. அது மொத்தம் 16 பெல்லு. இது நேவியோட ரூல்ஸ். இவன் எதுக்கு இதை பண்ணாதான் ஒன்னும் புரியலன்னு சொல்றான் கில்லர். எதையோ முடிச்சு எதையும் ஆரம்பிக்க போறான்னு சொல்ல வரானான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன சொல்ல வரானா, ஒயிட் பீரியட் ஏறா முடிஞ்சிருச்சு, என்னோட ஏரா ஸ்டார்ட் ஆக போதுன்னு சொல்லிட்டு சொல்ல வரான்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இவனுங்களாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே ஏதோ விலங்குகள்லாம் இன்ச்சு வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. இது வேர்ல்டான்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. ஏதோ ஒரு பைரட் குருவை ஆல்ரெடி லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க அவனுங்க. எங்களை விட்டுருங்கடா, நாங்க பாரடைஸ் ஐலவுக்கு போக போறோம், எங்களை விட்டுருங்கன்னு சொல்றானுங்க அவனுங்க. உங்க வீட்டுக்கு போற நீங்க ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கிட்டு கட்டுக்கிட்டு இருக்கான். இந்த கடல் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பேசுறானுங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் மொத்த வேர்ல்டுக்குமே தெரிய ஆரம்பிச்சதுனால பேஜ்ல அவனை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். பேசிக்கிட்டே இருக்கிறதுல சார் நம்ம
ஷிப்பு பறக்க ஆரம்பிச்சாருன்னு சொல்றாங்க. நம்ம ஷிப் ஏன்டா பறக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பார்த்தா வானத்துல இருந்து ஏதோ ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஏன்டா மேல போறோம்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கு மேலவே ஏதோ இடத்துல லாக் ஆகி நின்னுகிட்டு இருக்கானுங்க. அப்புறம் பாசில் ஹாக்கின்ஸும் பாக்குறான். டேய் முகிவர லூஃபி நீ என்னடா பண்ண நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா பிரவுன் பியர்டுன்னு ஒருத்தன் வந்தாம்ல, அவனுக்கு ஈக்குவலா வந்து கேப்டன் ஹாக்கின்ஸ் நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் 80 மில்லியன் பெரி பவுண்டி, அதான் அந்த பிரவுன் பியர்டு. ஆனா ஹாக்கின்ஸ் ஆல்ரெடி 100 மில்லியன் பெரி பவுண்டிக்கு உள்ளவன். நீ என்கிட்ட ஜோக்லாம் சொல்லாத, அதெல்லாம் நான் ஏத்துக்கிட முடியாதுன்னு சொல்றான் ஹாக்கின்ஸ். பார்த்தா ஹாக்கின்ஸ் பிரவுன் பியர்டு கூட சண்டை போட வந்து நின்னுகிட்டு இருக்கான். சடனா ஏதோ ஒரு மாதிரி உருமாறிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து ஷாக் ஆகுறான் அவன். அதுக்கப்புறம் மொத்தம் மோங்க தான் காட்டுறாங்க. இந்த ஐலண்டுக்கா நீங்க போக நினைக்கிறீங்க? இந்த ஐலண்டு பார்க்கவே பயங்கரமா இருக்கு, லைட்னிங்கா உழுதுன்னு சொல்றாங்க. உரோகியோ வந்து அந்த ஐலண்டுக்கு தான் போக நினைக்கிறான். அவன் ஸ்கை ஐஸ்லாண்ட்ல இருந்து வந்தவன். நியூ வேர்ல்ட்ல ஒவ்வொருத்தனா இறங்கிக்கிட்டு இருக்கான், ஒவ்வொரு இடத்தையும் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. குட்டி போட்ல எவன்டா வரான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. யங் மேன் சொல்லிட்டு வரானுங்க. ஓல்டு லேடி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேக்குறான் யூரோ. இந்த இடம் தான் வந்து பாரடைஸ் ஏரியா. இந்த ஏரியா பத்தி அவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு கொடை வேணுமான்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கப்புறம் இங்க வந்து கேப்டன் கிட்டு பக்கத்துல நிக்கிறானுங்கல்ல, அவனுக்கு சொல்றானுங்க நாங்க சீக்கிரம் பாரடைஸுக்கு போகணும், இங்க இருந்தோம்னா நம்மள கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். நீங்க முதல்ல சாவ தயாராகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கிட்டு கட்டுக்கிட்டு இருக்கான். தேவையில்லாம இந்த கடலுக்குள்ள நீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு பவரை தூக்கிக்கிட்டு ஒரு அடி அடிக்கிறான் அவனுங்களை அடிச்சு நொறுக்கிட்டு கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நக்கலா சிரிக்கிறான். அதோட சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துடாதீங்க. see you bye.